ஒரு நாள் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்னாலேயே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அந்த சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நியூஸில் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. இதை வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான் அப்படின்னா, நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும்டா, ஏன்டா பண்ணலை அப்படின்ட்டு கொஞ்சம் அழுத்தத்தோட கடந்த காலத்தில் நான் செய்ய தவறிய அந்த ஆக்ஷனை நல்ல ஃபோர்ஸாக சொல்கிறான். ஒரு அட்வைஸ் டோனில் பயங்கரமாக சொல்கிறான். அதற்கு அவன் யூஸ் பண்ண சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஹவ் ஹெல்ப்டு ஹிம், யூ ஷுட் ஹவ் ஹெல்ப்டு ஹிம் அப்படிங்கிற சென்டென்ஸை யூஸ் பண்ணான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதே சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றிட்டாரு, சரியான நேரத்தில் காப்பாற்றினால அவர் உயிர் பிழைச்சிட்டாரு அப்படின்னு இன்னொரு நியூஸ் வருது. அப்போ என் ஃப்ரெண்டை நான் பார்க்குறேன். அப்போ சொல்கிறான், மச்சான் சாரிடா, கண்டிப்பாக நீ தாண்டா ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நல்லா கவனிக்கணுங்க, கண்டிப்பாக நீ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும், அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை 100% நீ தான் பண்ணியிருக்கணும், அதை நீ தான் நிறைவேற்றி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸில் சொன்னார். யூ மஸ்ட் ஹவ் ஹெல்ப்டு ஹிம், யூ மஸ்ட் ஹவ் ஹெல்ப்டு ஹிம் அப்படின்னு நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த ஷுட் ஹவ் அப்படின்னா கடந்த காலத்தில் நாம் செய்ய தவறிய செயலை ஒருத்தர் நம்மகிட்ட அட்வைஸோட ஒரு ஸ்ட்ராங் சென்ஸோட சொன்னார், டோனோட சொன்னார் அப்படின்னா அங்கே ஷுட் ஹவ் ப்ளஸ் V3யும் அந்த ஆக்ஷன் நீ தானே கண்டிப்பாக செஞ்சிருப்ப, டவுட்டே கிடையாது, அந்த ஆக்ஷன் நீ தான் கண்டிப்பாக செஞ்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மிட்டியோட கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச ஆக்ஷன் ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அங்கே நம்ம மஸ்ட் ஹவ் ப்ளஸ் V3 அப்படிங்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கோம், நம்மளோட பேக்கை பக்கத்தில் வச்சிருக்கோம். கொஞ்சம் திரும்பிட்டு பார்த்தா பேக்கை காணும். உடனே கேட்குறோம், எங்கே பேக்கை பார்த்தீங்களா யாராச்சும் அப்படின்ட்டு. எங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தானா அப்படி கேட்கும்போது, ஆமாங்க வந்தாரு, கண்டிப்பாக அவன் தாங்க எடுத்துருக்கணும், கண்டிப்பாக அவன் தான் உங்கள் பேக் எடுத்துருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட்டில் போட்டுருங்க.